ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட புது ஏடிஎம் கார்டு எப்படி ஆக்டிவேட் செய்வது, பின் நம்பர் எப்படி க்ரியேட் செய்வது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்மளோட சேனல் விசிட் பண்ணுறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் செய்வதுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஏடிஎம் கவுண்டர் யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஓகே, இதுக்காக ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டை மிஷினில் இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் செலக்ட் ப்ராடக்ட் அக்கௌண்ட் டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷ்னல். அதில் டொமஸ்டிக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. நான் இங்கே இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டுமா லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பரில் ஒரு ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நம்பர் இங்கே என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் பின் நம்பர். இங்கே தான் புது பின் நம்பர் டைப் பண்ணணும். ஓகே, பின் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் ஹியர், அதுக்கு ஆப்போசிட்டாக ஷோ ஆகிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பின் நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒரு ஐஓபி பேங்கோட நியூ ஏடிஎம் கார்டு எப்படி ஆக்டிவேட் செய்வது, அதோட பின் நம்பர் எப்படி க்ரியேட் செய்வது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.